மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 43வது அதிகாரம் 20வது வசனம். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கவனிக்கலனாலும் பரவாயில்ல, செய்தியை கவனமாய் கேட்க வேண்டும். பிகாஸ் திஸ் த வேர்ட் ஆஃப் காட். இதுக்காக தான் சர்ச்சுக்கு நம்ம வந்திருக்கிறோம். வேறு எதுக்காக, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னதுக்காக வரல, இதுக்காக தான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். கவனமாக கேளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:20வது வசனத்தை ஹோல் காங்கிரிகேஷன் சபையார் எல்லாரும் இணைந்து சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆரம்பிப்போம். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கினதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ப்ராமிஸ் வேர்ட். இந்த வசனத்தினுடைய முன்பகுதி, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகம், நான் தெரிந்து கொண்ட என் ஜனம். ஆமென். நல்ல ஒரு அருமையான வார்த்தை. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அதுதான், நான் தெரிந்து கொண்ட என் ஜனம். நான் தெரிந்து கொண்ட என் ஜனம். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது ஒரு பெரிய வைராக்கியத்தோடு சொல்லுகிறதை பார்க்க முடியும். சாதாரணமாக நம்ம படிக்கும்போது நான் தெரிந்து கொண்ட என் ஜனம் அப்படி அல்ல. ஆண்டவர் இதை சொல்லும் பொழுது எப்படி சொல்லியிருப்பார்? நான் தெரிந்து கொண்ட என் ஜனம். They are my people. என்னுடைய ஜனம். அதை சொல்லும் போதே ஆண்டவருக்கு ஒரு பெரிய கெத்து, ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனம். சாதாரணமா இந்த உலகத்துல நீங்க ஒரு காரியத்தை வச்சிருப்பீங்கனாலே அதை ரொம்ப பெருமையா சொல்லுவீங்க. நான் சம்பாதித்து கட்டின வீடு, நான் சம்பாதித்து வாங்கின காரு, நான் என்னுடையது, என்னுடைய சம்பாத்தியம் இது, என்னுடைய உழைப்பு இது, நான் காசு போட்டு வாங்கினேன் அப்படின்னு ஒரு அழிஞ்சு போக போற, இம்மையில அனுபவிக்க போற ஒரு சின்ன பொருளுக்கோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பெருமையா சொல்லுவோம்னா, பரலோக தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய இரத்தத்துல, தம் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி பிசாசின் கையில இருந்து, வலு சர்ப்பத்தின் கையில இருந்து, லூசிஃபருடைய கையில இருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து, அடிமை தனத்திலிருந்து, என்னைக்கோ செத்து போயிருக்க வேண்டிய, தற்கொலை பண்ணியிருக்க வேண்டிய, என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்க வேண்டிய உன்னை தம்முடைய இரத்தத்தினாலே விளைக்கரையமாய் மீட்டு கொண்டு சேர்த்து ஒரு சபையா வச்சிருக்கிறாரே. உன்னை பார்த்து அவர் வைராக்கியமாய் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட என் ஜனம். அல்லேலூயா. அந்த வார்த்தையில் அவர் சொல்லும் போது அவ்வளவு ஒரு ப்ரௌடா, அவ்வளவு ஒரு மகிமையா, என் ஜனம், என் ஜனம், என் ஜனம். பைபிள்ல பல இடத்துல ஆண்டவர் அப்படி சொல்றார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனத்தை நான் கைவிடுவதில்லை, என் ஜனம் அப்பத்துக்கு அலைந்து திரிவது இல்லை. என் ஜனம், என் ஜனம், என் ஜனம், என் ஜனம், மை பீப்புள், மை பீப்புள். வைராக்கிய வாஞ்சையோடு ஆண்டவர் சொல்றார். சொல்லிட்டு ஒரு காரியத்தையும் சொல்றாரு, அவங்க வாழ்க்கையில நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றதையும் சொல்றாரு. என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்படின்னா என்ன சொல்றாரு? எதெல்லாம் நீ இம்பாசிபிள் நினைக்கிறியோ அதை இந்த மாதத்தில், வருகிற 7 மாதங்களில் நான் பாசிபிளா மாத்த போறேன். வனாந்தரத்தில் தண்ணி வருமாயா? வனாந்தரத்தில் தண்ணி கிடைக்குமாயா? அவாந்தர வெளியில ஆறு வருமாயா? வனாந்தரத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். வனாந்தரத்தில் கண்ணு கெட்டின தூர வரைக்கும்
ஒரே மணல் காடு, மணல் திட்டு, மணல் மணலா குவியல் குவியலா இருக்குது. தண்ணிக்கு ஒரு சொட்டு இடம் கூட அங்க கிடையாது. ஒரு டிராப் மழை கூட பெய்யறது கிடையாது. ஒரு சின்ன தண்ணி கூட கிடையாது. ஆண்டவர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, அந்த வனாந்திரத்திலேயே நான் தண்ணியை உண்டாக்குவேனா, உன் வாழ்க்கையில எதெல்லாம் வாய்ப்பில்லையோ அவைகளை இந்த 7 மாதத்திலே நான் சபைக்கு செய்ய போகிறேன், தேவ ஜனத்துக்கு செய்ய போகிறேன். உன்னுடைய கண்களிலே அது ஆச்சரியமானது. எப்படி இது நடந்துச்சு? இதுக்கு எப்படி வாய்ப்பு? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இதுக்கு வாய்ப்புன்றதே இல்லையே. இதுக்காக நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேனே, ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, என் வீட்டுக்காரரு அவ்வளவுதான் நான் நினைச்சேனே, என் குடும்பம் முடிஞ்சிருச்சு நினைச்சேனே, என் நம்பிக்கை அற்று போச்சு நினைச்சேனே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனா நான் சொல்றேன், வனாந்திரத்துல தண்ணியை என்னால உண்டு பண்ண முடியும். எது நடக்காதோ, எதெல்லாம் இம்பாசிபிள் நினைக்கிறீங்களோ அவைகளை பாசிபிள் ஆக்குவேன், என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வனாந்திரத்திலே தண்ணீர்கள் வரும், அவாந்திர வெளியிலே ஆறுகள் வரும். உன்னுடைய பிள்ளைக்கு ஒரு வரன் உன் வீட்டை தேடி வரும். உனக்கு இருக்கிற மிகப்பெரிய சமாதான குறைவை கர்த்தர் மாற்றுவாரு. எந்த குடும்பம் இடிஞ்சு கிடக்குதோ அந்த குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவாரு. அடுத்திருக்கிற வாதத்துல என் பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்ட போறேன், ஆண்டவர் அற்புதமா வாசலை திறப்பாரு. உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை எத்தனை லட்சங்கள் ஆனாலும் ஏசப்பா அதை மகிமையா கொடுத்து தீர்க்கிறதுக்கு ஒரு வாசலை திறக்க போறாரு. எதெல்லாம் இம்பாசிபிளோ, every impossible become possible our Lord Jesus. எல்லாவற்றையும் கர்த்தர் பாசிபிளா மாற்றுவாரு. நடக்க போது. Impossible become possible. Impossible become possible. Hallelujah. rahatana makesha katarabo. அதத்தான் ஆண்டவர் இந்த மாசம் சொல்லி இருக்கிறாரு. வனாந்தரத்திலே தண்ணியை உண்டு பண்ணுவேன், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர், நான் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா என் ஜனம், இந்த வார்த்தையில என் ஜனம் எனக்கு செய்ய வேண்டிய 3 காரியம் இருக்கின்றத அடுத்திருக்கிற 2 வசனங்கள்ல சொல்றார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சு முடிக்க போறோம். என் ஜனத்துக்கு நான் வந்து இம்பாசிபிள் எல்லாம் பாசிபிள் ஆக்க போறேன். ஆனா என் ஜனம் நான் உதவி செய்ய ரெடி. என் சைட்ல இருந்து என் ஜனத்துக்கு நான் உதவி செய்ய ரெடி. ஆனா என் ஜனத்திடத்துல இருந்து நான் சில காரியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பாரத்தோடு ஆண்டவர் சொல்றார். அந்த 3 மாத்திரம் சொல்லி அதற்கு நம்மளை அர்ப்பணிச்சு திருவிருந்துக்கு நேராய் போக கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. எதை ஆண்டவர் என்னிடம் எதிர்பார்க்கிறார்? தன் ஜனம் என்று சொல்லுகிற என்னிடத்தில் தேவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுகிற அந்த காரியங்கள் தான் என்ன? ஒன் பை ஒன்னா ஸ்தோத்திரம். ஒரு 20 நிமிஷம் இருக்குது, அதுல தியானிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. முதலாவதாக அந்த 20வது வசனம் முடியும் போது இப்படி ஒரு வார்த்தை வருகிறது, கனம் பண்ணுவேன். அந்த கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன? என்னை கனப்படுத்ததான் இந்த ஜனத்தை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஏன் நான் தெரிந்து கொண்டேன்? ஏன் உன்னை அழைச்சேன்? ஏன் உன்னை ரட்சித்தேன்? உனக்கு எதுக்கு சால்வேஷன்? உனக்கு எதுக்கு ஞானஸ்தானம்? உனக்கு எதுக்கு சபை? உனக்கு எதுக்கு ஆராதனை? உனக்கு எதுக்கு ஐக்கியம்? பாஸ்டர் சொல்றாரு, அந்த 9 சண்டே கிளாஸா 15 சண்டே கிளாஸா மாறணும், ஃபாஸ்டிங் பிரேயரை டெவலப் பண்ணணும்.
ஆமா, காலையும் மாலையும் நடக்கிற ஜெபசேனையை டெவலப் பண்ணணும். வீட்டு கூட்டங்களை புதுசா ஆரம்பிக்கணும், புதுசா சுவிசேஷம் சொல்லணும், புது ஆத்துமாக்களை ரீச் பண்ணணும், பால்கனி கட்டணும், சபை பரிணாம வளர்ச்சி அடையணும், அடுத்த லெவலுக்கு போகணும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, தேவன் ஏன் சபையை தெரிஞ்சுக்கிட்டாரு? ஒரு விஷயம், என் ஜனம் என்னை கனப்படுத்தணும், என் ஜனம் என்னை கனப்படுத்தணும். அது என்ன பாஸ்டர் கனப்படுத்துறது? அது என்ன கனப்படுத்துறது? அது என்ன கனப்படுத்துறது? ஆண்டவருக்கு முன்னாடி எந்திரிச்சு நிக்கணுமா பாஸ்டர்? ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி நிக்கணுமா பாஸ்டர்? அதெல்லாம் வெளியரங்கமான கனம். அது இல்ல. ஆண்டவர் என்னை கனப்படுத்து, என்னை கனப்படுத்து, என்னை கனப்படுத்துன்னு அவர் வாலண்டியரா நம்ம கிட்ட கேட்கிறாருன்னா, அவர் உலக மனுஷன் மாதிரி இல்லை. என்னை கனப்படுத்தணும், உலக மனுஷர்கள் என்னை கனப்படுத்தணும், நான் தான் தலைவர், நான் தான் பெரியவர், எனக்கு தான் முதல் கணம், ஆமா எனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை எல்லாரும் கொடுக்கணும், ஆமா என்னையே தான் உயர்த்தணும், ஆமா நான் தான் பெரிய ஆளு, நான் தான் உள்ளதிலே பெரியவர் அப்படின்னு சொல்லி மனிதர்களை மாதிரி மாம்ச ரீதியாலாம் ஆண்டவர் என்னை கனப்படுத்து, என்னை கனப்படுத்து, நான் போகும்போது எனக்கு வணக்கம் போடு, என்னை கையெடுத்து கும்பிடு, நான் வந்தா நீ எந்திரிச்சு நில்லு அப்படின்னு மனுஷர்களை மாதிரி அவர் கனத்தை கேட்கலங்க. அந்த கனத்தை கேட்கல. அவர் கனப்படுத்துறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த கனத்தை கொடுத்துட்டு தான் அந்த கனத்தை கேட்கிறாரு. அவர் கனம்னு சொல்லி மென்ஷன் பண்றது எதனா, அவர் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என் பிதாவானவர் அவனை கனப்படுத்துறாரு. அப்பன்னா கனம்ங்கிறது என்னன்னா, யார் ஒருவன் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறானோ, யார் ஒருவன் எனக்காக ஊழியம் செய்கிறானோ, அவன் என்னை கனப்படுத்துகிறவனாயிருக்கிறான். சத்தியம் புரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கை தட்டிய பாத்தீங்களா? சொல்லாமலே தட்டிய பாத்தீங்களா? அதுதான் சத்தியத்தின் வெளிச்சம், அதுதான் சத்தியத்தின் வெளிச்சம். ஆமென். கணம்னா அந்த கணம் இல்ல, முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது, அப்படி அவங்கள கனப்படுத்துறது, பொன்னாட போத்துறது, அதெல்லாம் ஆண்டவர் விரும்பல. அதை கேட்கல ஆண்டவர். எனக்கு நீ செய்ய வேண்டிய கணம், என்ன கனப்படுத்தணும் நீ விரும்பினா என்ன செய்யி? 7 மாசத்துல ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள நடத்தி, ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தி, சபைக்குள்ள நடத்தி, பரலோகத்துல பெயர் எழுத வச்சிரு. நீ என்னைய கனப்படுத்திட்டடா, என்னை கனப்படுத்திட்ட, என்னை கனப்படுத்திட்ட, என்னை கனப்படுத்திட்ட. அதுதான் கணம். நான் பிதாவானால் என் கணம் எங்கே அப்படின்னா என்ன சொல்ல வராரு? எனக்காக செயல்படுகிறவன் எங்கே? அதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். ஒரு அப்பா இப்படி நடந்து வர்றாரு, தகப்பன் நடந்து வர்றாரு, ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கிறான். அப்பா வந்த உடனே டப்புன்னு எந்திரிச்சு நிக்கிறான். அப்பா வணக்கம், அப்பா 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 உட்காருங்கப்பா, 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 அப்பா வாங்கப்பா, வாங்கப்பா. அப்பா உட்காந்துருக்கும் போது இப்படி அப்பா நீ அப்பா நீ அப்படி சொல்றான். அந்த பையன் செய்றான். உடனே அப்பா அவனை பார்த்து சொல்றாரு, இங்க பாரு தம்பி, இந்த தோட்டத்துக்கு போய் தண்ணி பாய்ச்சிரு, நான் கிளம்பி போறேன், தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிரு. சரிப்பா சரிப்பா. அப்பா எந்திரிச்சு போயிட்டாரு. என்ன பண்ண வாயா, அந்த ஆளுக்கு வேற வேலை கிடையாது. ஒரு பையன் ஒரு பையன் ஒரு பையன் இன்னொரு பையன் இன்னொரு பையன். அப்பா வராரு, ரொம்பலாம் நடிக்கல, சாதாரணமாக உட்காந்துருக்கான். அப்பா நல்லா இருக்கீங்களா? ரைட் ஓகேப்பா. சாதாரணமாக உட்காந்துருக்கான். தம்பி நான் வெளியில் போகிறேன், தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றிடுப்பா. சரிப்பா. போன உடனேயும் உண்மையாக போய் மோட்டரை போட்டு பம்பு எடுத்து தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறான். இப்போ எந்த பையன் அப்பா உண்மையாக கனப்படுத்தினவன் சொல்லுங்க? மாய்மாலமா உலகத்தில் நடிக்கிற அந்த இது கிடையாது. தகப்பனின் சித்தத்தை, தகப்பனின் விருப்பத்தை நிறைவேற்றினவனே உண்மையாய் தகப்பனை கனப்படுத்தினவன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு, வெளியரங்கமா நடிக்கிறது வேண்டாம், வெளியரங்கமா வாழ்ற வாழ்க்கைக்காக கர்த்தர் உன்னை அழைக்கல. நீ பிதாவை கனப்படுத்தணும்னா அவருக்காக, அவர் சித்தத்தை, அவர் விருப்பத்தை, ஆத்தும ஆதாயத்தை, ஊழியத்தை, புதிய ஆத்துமாக்களை ரீச் பண்றத, அதைத்தான் ஆண்டவர் என்னை கனப்படுத்தும்படியாக நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இந்த முதல் குறிப்புக்கு நாம ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாடி முழுசா 7 மாசம் இருக்கு, அந்த 7 மாசத்துல நான் உங்களை கனப்படுத்த விரும்புறேன்ப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பக்கத்தில் இருக்கிற சேரு,
என் முன்னாடி இருக்கிற சேரு, என் சைடில் இருக்கிற சேரு சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பினோடனே காலியாக போச்சப்பா. அப்போ இந்த இடத்த நிரப்புறதுக்கு நான் உங்களை கனப்படுத்த போகிறேன்ப்பா. உங்களுக்கு இதுக்கு மேலே விளக்கம் சொல்லணும்னு தேவையில்லை. நீங்கள் நல்ல சத்தியத்தை புரிஞ்சவங்க. ஏன்னா வார சத்தியத்தை கேட்டு பலப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி பற்ற வச்சாலே உங்களுக்கு கப்புன்னு புரிஞ்சிடும்னு தெரியும். வலது கரத்தை உயர்த்தி எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்காக ஆண்டவரே, நான் உங்களை கனப்படுத்த விரும்புகிறேன். என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை நான் ஆதாயப்படுத்தணும் அப்பா. என் கூட காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க, என் கூட ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்க, என்னோடு கூட இருக்கிற கொலீக்ஸ், என் கூட இருக்கிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவரே கர்த்தருக்குள்ள நடத்துறதுக்கு யூஸ் மீ டாடி. ஐ வாண்ட் டு ஹானர் யூ ஃபாதர் காட். In the name of Jesus we pray. Amen. சுவிசேஷத்தை அறிவிச்சு பாருங்க, நமக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாயிண்ட் நம்பர் 1, ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? அவரை கனப்படுத்த என்னை தெரிந்திருக்கிறார். இரண்டாவது, எதற்கு என்னை தெரிந்து கொண்டார்? 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இரண்டாவது, என்னை தேவன் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்னை துதிப்பதற்காக, என்னை ஆராதிக்கிறதற்கு ஒரு கூட்டம் வேணும். என்ன பாட்டு பாடி புகழ்றதுக்கு ஒரு கூட்டம் வேணும். அதுக்காகவே இந்த ஜனத்தை நான் ஏற்படுத்துறேன். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்னை தெரிஞ்சுக்கிட்டதின் நோக்கம் அவர் புகழை பாடுவதற்கு, அவர் துதியை பாடுவதற்கு. ஆராதனை நாளில் மாத்திரமல்ல, இடப்பட்ட நாட்கள்ல திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்குமே பர்சனலா தேவனை துதிக்கிற ஒரு பழக்கம், தேவனை ஆராதிக்கிற ஒரு பழக்கம். தினந்தோறும் ஒரு 2 பாட்டுகளை பாடி, காலையில் எந்திரிச்சு ஒரு 2 பாட்டு பாடி கர்த்தரை நல்லா துதிக்கலாமே. எப்ப எந்திரிக்கிறீங்களோ அப்ப தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை துதிக்கலாமே. பாட்டு பாடி அவருடைய நாமங்களை சொல்லி, இந்த துதி நம்ம வாயில இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, துதிக்கிறதுக்கு உங்க வாயை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, துதிக்கிறதுக்கு நீங்க உங்க வாயில பழகிட்டீங்கன்னா, புரணி பேசுறதுக்கு வாய் வராது. அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறதுக்கு வாய் வராது. பெருமை பேச்சுகள் பேசுறதுக்கு வாய் வராது. அகந்தை, மேட்டிமை, மாம்சத்துக்கு அடுத்தவைகளை பேசுறதுக்கு வாய் வராது. ஏன்னா இந்த வாயில 2 தான் இருக்கும். ஒன்னு துதி இருக்கும், இல்லைன்னா உலக பேச்சு இருக்கும். அப்ப என் வாய் துதியினால ஃபில் ஆயிடுச்சுன்னா மாம்சத்துக்கோ பிசாசின் பேச்சுக்கோ இடமே இல்லை. வாய் சுத்தமாயிட்டாலே வாழ்க்கை சுத்தமா மாறுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருவார். ஆமென். துதிக்கிற துதி, பாட்டு, எப்பையும் பாட்டு, எப்பையும் துதி, எப்பையும் ஸ்தோத்திரம், எப்பையும் அந்த பிரைசிங். நம்ம வீட்டில் இப்போ எவ்வளவோ வந்துருச்சு. MP3ங்கிறாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. ஏதாவது பாட்டை போட்டு விட்டு வீடு ஃபுல்லா துதி. அந்த துதிக்கிற துதியினால நிரம்பி இருந்தா, துதி எனக்குள்ள ஒரு ஜெனரேட்டர் மாதிரி, ஒரு ஜெனரேட்டரை இந்த ஹேண்ட்ல ஜெனரேட்டர் இது பண்ணுறவங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி ஸ்பீடா போற மாதிரி துதிச்சு உள்ளுக்குள்ள துதி எழும்ப ஒரு பவர் எனக்குள்ள வருது. அந்த பவர்ல சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்றவரா இருக்கிறார். அதனாலதான் ஆராதனையில் நம்ம வர்ஷிப்லேயே நீங்கள் வந்துருங்க, வர்ஷிப்பில் கலந்துக்கிறங்க, நல்லா கைத்தட்டி கர்த்தரை பாடுங்க, நல்ல விடுதலையோட துதிங்க. இந்த துதிக்க உங்களுக்குள்ள ஒரு பவர் ஜென்ரேட் ஆகிடும். அந்த பவரில் நீங்கள் அப்படியே அழகாக ட்ராவல் பண்ணி அந்த வாரம் ஃபுல்லாக போனான்னு சொன்னால் அநேகருக்கு அது புரிய மாட்டேங்குது. சிலர் குடும்ப சூழ்நிலை லேட்டாக வர்றாங்க, பரவாயில்ல ஏற்றுக்கலாம், வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படல, சமைச்சு வைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். ஆனால் நார்மலாகவே தேவ பிள்ளைங்க ஆராதனை அல்ல தட்டக்கூடாது, வந்துடணும். அந்த பாட்டில் தான் ஒரு அபிஷேகம் இருக்கு. நல்லா நான் எப்பயும் சொல்லுவேன்,
எல்லா சபைகள்லையும் நான் சொல்லுவேன், ஆராதனைக்கு வர்றதுக்கு ரெண்டே நோக்கம்தான். ஒன்று, 1 மணி நேரம் நல்லா ஆராதி, 1 மணி நேரம் வார்த்தையை கேளு. அந்த சபை ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துக்கிட்டே போகும். அதில் பங்கு பெற விசுவாசியும் வளருவாங்க. நல்லா கைத்தட்டி கத்தரை துதிங்க பார்ப்போம். ஆமாம், இதுதான் ஆர்டர் ஆஃப் சர்வீஸே. இதுதான் ஆர்டர் ஆஃப் சர்வீஸே. ஆமென். நல்ல 1 மணி நேரம் வர்ஷிப்பு, 1 மணி நேரம் சாலிடா வார்த்தை, 1 மணி நேரம் சாலிடா வார்த்தை, 3 குறிப்பு 4 குறிப்பு, அப்படி நல்ல சாலிடா வார்த்தை. 1 மணி நேரம் ஆராதனை, 1 மணி நேரம் வார்த்தை, அது போதும். அந்த பலத்தில் நீ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை ஜெயமாய் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். துதிக்க 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 சாத்தான் தகர்ந்து விழுவான். ஆமென். ஆண்டவர் அது ரெண்டையும் தான். ஏன் தெரியுமா நான் இந்த ஜனத்தை ஏற்படுத்தினேன்? ஒன்று, இந்த ஜனம் என்னை கனப்படுத்தணும். இந்த ஜனம் என்னை கனப்படுத்தணும், which means இந்த ஜனம் என்னுடைய பேர்டனை உணர்ந்து எனக்காக ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். இரண்டாவது, ஏன் இந்த ஜனத்தை நான் தெரிந்து கொண்டேன், ஏன் உன்னை ரட்சித்தேன்? என் துதியை நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும், என் துதியை பாடணும், என் துதியை சொல்லணும். பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் இயேசு எனக்கு செய்த அற்புதம், இயேசு என் வாழ்க்கையில் பண்ண காரியங்கள், ஒரு பெட்ரோல் பங்குக்கு போனா, ஒரு ஹோட்டலுக்கு போனா, ஒரு டோல்கேட்டுக்கு போனா, வேலை பார்க்குற வர்றவங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் இயேசுவின் புகழ சொல்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆமென். இயேசுவை புகழ்றதுக்கு. ஹல்லேலூயா. ஒரு கேத்தலிக்ல ஒரு பழைய பாடல் இப்படி அழகா உண்டு. உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. அவரை துதிக்கிறதும் அவரை பாடுறதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம். ஆமென். துதிச்சுக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. யாராவது உங்களை பத்தி அப்படி 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 பேசுறாங்களா, அப்படியே சோத்திரம் 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா கடுகடு 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 கடுகடுன்னு வராங்களா, நீங்க கண்ணை மூடிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மாதிரி நீ பேசியாமா தாண்டிடுவே, அப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க. எல்லாவற்றின் மேல ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவார். நீங்க உட்கார்ந்து பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு கவுண்டர் அட்டாக் கொடுத்துக்கிட்டு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் துதிச்சுக்கிட்டு, கையை தட்டி அப்பாவை துதிங்க, கையை தட்டி அப்பாவை சோத்தரிங்க. உலகத்தின் மேலே, மாம்சத்தின் மேலே, பிசாசின் மேலே ஜெயம் எடுக்கிறதுக்கு துதிக்க துதிக்க துதிக்க. எதுக்கு சார் என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு? நம்பர் 1, அவரை கனப்படுத்த. இரண்டாவது, அவரை துதிக்க. கடைசியா ஒன்ன சொல்லி, எதுக்காக என்னை தெரிந்து கொண்டார். இத்தனையும் டைரக்டா சொன்ன தேவன் மூணாவது மட்டும் இன்டைரக்டா சொல்றாரு, ரொம்ப வேதனையோட சொல்றாரு, பெரிய அழுத்தத்தோட சொல்றாரு. ஆண்டவர் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். எவ்வளவு வேதனையோட ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? யாக்கோபுன்றது யாரு? நம்ம தான். இஸ்ரவேலுங்கிறது யாரு? நம்ம தான். நீ என்னை நோக்கி கூப்பிட மாட்டேங்கிற. ஆண்டவர் எதுக்காக என்ன தெரிஞ்சுக்கிட்டார்? மூணாவது, என் ஜனம் என்ன கூப்பிடணும், என் ஜனம் என்கிட்ட பேசணும், என் ஜனம் என் முகத்தை தேடணும், என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளவு வேதனையோட என் ஜனம் என்னை கூப்பிட மாட்டேங்குதுப்பா அப்படிங்கிறார் ஆண்டவர். என் ஜனம் என்னை கூப்பிட மாட்டேங்குது, என் ஜனம் என்கிட்ட பேச மாட்டேங்குது. காலையில எந்திரிச்சு கடமைக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகுது, ராத்திரி ஃபுல்லா உலகத்தோடையே பேசுது, நாலு ஃபுல்லா செல்லு போனோடையே பேசுது.
யூடியூபோட, ஃபேஸ்புக்கோட, இதோடயே பேசுது. என் ஜனம் என்கிட்ட பேச மாட்டேங்குது. டைம் எடுத்து அவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு உலக மனுஷன், ஐயா சொன்னாரு பாருங்க, ஒருத்தர் போய் கோயிலுக்குள்ள உட்கார்ந்து எதுக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு உலக மனுஷன் பேசும்போது நீங்களும் நானும் அவர்கிட்ட டைம் எடுத்து பேசணும்னு அவர் நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா? Sit in the presence of God. அவரோட பேசி பழகுங்க. நான் ஒன்று சொல்றேன், உலக மனுஷனோட இருக்கிற பேச்ச குறைங்க, பரலோக தேவனோடு இருக்கிற கனெக்ஷன் உங்களுக்கு அதிகமாகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். உலக மனுஷனோட பேசி 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 சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, வேதனைகள் அனுபவிச்ச காலங்கள் போதும். நிறுத்திட்டு அப்படியே உட்கார்ந்து அவர் சமூகத்தில், அவர் பாதத்தில் விழுந்து கிடந்து அவரை நோக்கி பார்த்து, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஒரு சிம்பிள் காரியம் புரிஞ்சுக்கங்க. நிறைய கான்டாக்ட் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க மூலமா நமக்கு ஒரு நன்மை நடந்துரும் நினைக்கிறோம். சார் ராங். உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற அதிகமான கான்டாக்ட் தேவனோடு இருக்கிற கான்டாக்டை மட்டுப்படுத்தும். உலக கான்டாக்டை குறைச்சிட்டு தேவனோடு இருக்கிற கான்டாக்டை நீங்க அதிகரிங்க, ஆட்டோமேட்டிக்கா அன்னோன் கான்டாக்ட் உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். நான் கண்டுகொண்ட ஒரு மிகப்பெரிய ரகசியம். அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம், இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம், இவங்களுக்கு போடலாம், அவங்களுக்கு போடலாம், அந்த நம்பரை கண்டுபிடி, இந்த நம்பரை கண்டுபிடி, அவங்கள கூப்பிடி, இவ்வளோ ஸ்டாப். அவர் சமூகத்தில் உட்காருங்க, அவர் முகத்தை நோக்கி பாருங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரே ஒரு நபரை மனசுல கொண்டு வந்து காட்டுவார் கர்த்தர். அப்படி அந்த முகம் பளிச்சுன்னு தெரியும். அந்த மனுஷனுக்கு போனை போடுங்க, நீங்க எதுக்காக வேண்டீங்களோ அந்த ஆள் கண்டிப்பா அதை முடிச்சு கொடுப்பாரு. ஈனான கான்டாக்ட்ஸ் நமக்கு தேவையில்லை. கான்டாக்ட்ல இருக்க வேண்டியது தேவன் ஒருவர் மாத்திரமே. அவரோடு அதாவது ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப வேதனையோட சொல்ல, என் புள்ள பல கான்டாக்டை தேடி போகுது, ஆனா என்கிட்ட கான்டாக்டை லெஸ் பண்ணிருச்சு. பலருடைய உதவிகளை நாடி போகுது, பலர்கிட்ட சப்போர்ட் கேட்குது, ஆனா என்கிட்ட உட்கார்ந்து என்னுடைய கான்டாக்டை டெவலப் பண்ண மாட்டேங்குது. என் ஜனம் என்ன மறந்துருச்சு, என்கிட்ட பேச மாட்டேங்குது. ஒரு தகப்பனுடைய உள்ளம், என் பிள்ளை என்கிட்ட பேசணும், என்கிட்ட ஷேர் பண்ணணும், என் பிரசன்னத்தை அனுபவிக்கணுங்கிறத விரும்புகிற தகப்பன். இந்த மூணுக்காக தாங்க தேவன் நம்மளை இந்த உலகத்தில் தெரிந்திருக்கிறாரு. இதை அறிந்து கொண்ட ஒரு விசுவாசியா நீங்க மாறிட்டீங்கன்னா உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்டேட் ஆயிடும். ஆமென். என் ஆண்டவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டார், என் ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார். நம்பர் 1, அவரை நான் கனப்படுத்த. அப்படின்னா அவர் விருப்பம் என்ன, அவர் சித்தம் என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தர்களை குணமாக்குங்கள், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குங்கள். அதை நான் செஞ்சுட்டேன்னா அப்பாவை நான் கனப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். அப்பாவை கனப்படுத்த, அவரை கனப்படுத்த ஆரம்பிச்சிட்டா அவர் நம்மளை கனப்படுத்த ஆரம்பிச்சிருவார். என்ன இவன் கனப்படுத்துறான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என் பிதாவானவர் அவனை கனப்படுத்திக்கிட்டே போவார், உயர்த்திக்கிட்டே போவார். ஆமென். ரெண்டாவது அவர் துதியை சொல்வதற்காக என்னை அழைத்திருக்கிறார். மூன்றாவது அவரிடத்தில் பேசுவதற்காக, ப்ரேயர் பண்ணுறதுக்காக தான் கர்த்தர் என்னை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர்களை நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவனுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம், நான் தெரிந்து கொண்ட 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 என் ஜனம். ஆமென். இன்னைக்கு புதுசாக அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அம்மா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் உன்னை தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். என்னுடைய அழைப்பு இருக்கனால தான் நீ இன்னைக்கு இந்த சர்ச்சுக்குள்ளே வந்த. உன் மேலே என் கரம் இருக்கு,
ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதபடி நான் உனக்கு துணையாக இருக்கிறவராக இருக்கிறேன். எந்த உறவுகளும் இல்லை, பரம உறவு நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தர் உன்னை கரம் பிடிச்சு நடத்துவார். இந்த 7 மாதங்களும் ஆச்சரியமாக நடத்த போகிறாரு. ஆமே, நீ எதிர்பார்த்தவைகள், நீ ஜெபித்தவைகள், நீ அங்கலாய்த்தவைகள், நீ பிரயாசப்பட்டவைகளுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிற ஒரு நாட்கள் வரப்போகுது. அதைத்தான் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே ஆண்டவர் சொன்னார், உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. பலனுண்டு, 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 ரிவார்டு உண்டு, ரிவார்டு உண்டு. இந்த 7 மாதத்தில் ஜபத்துக்கு, கண்ணீருக்கு, அலைச்சலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரிவார்டை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவருடைய ஜனம், அவருடைய ஜனம், அவருடைய ஜனம், அவருடைய ஜனம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றியாப்பா. என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி.